கொஞ்சோண்டு பிட் துணி மட்டும் வாங்கணும். ஈவன் இந்த கிளைமேட்ல வெளியில போனனாலே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும்ல. நான் மட்டும் எடுத்துட்டு போனேன்னா அவர் கேக்குறாரு, இந்த பொண்ணுன்னா சொல்லிச்சு போயா சொட்ட அப்படி சொல்லிடுச்சு. நான் சொல்லல, அவர் சொல்ற. நான் சொன்னேன் எனக்கு இண்டிகேட்டரே கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மினி ஷாப்பிங், அதாவது ஒரு கஸ்டமருக்கு கொஞ்சோண்டு பிட் துணி மட்டும் வாங்கணும். ஸோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பிங்காக காமிக்கலாம். அண்ட் நிறைய பேர் புதுசாக வந்து பார்க்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கே வந்து கிளாத் வந்து சோர்ஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க வீடியோஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே அவள் தான் கால் பண்ணுறா. ஒரே ஒரு நிமிஷம் குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி அவன் வந்து கால் பண்ணிட்டா. இங்க என்ன சிகப்பா இருக்கு, லிப்ஸ்டிக்கா? போகவே மாட்டேங்குது. ஒருவேளை அலர்ஜியா? எனக்கு வேற ஸ்கின்ல வந்துட்டு லைக் எது போட்டாலுமே அந்த ஒரு மாதிரி ரெட் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, பட் தொடச்சாலும் போல. எனிவேஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் தான் போகிறோம். ஷாப்பிங் மீன்ஸ் ரொம்ப ஹையாக அப்படி ரிச்சாக அப்படி ஜாலியாக பணம் செலவு பண்ணி மாலு, அப்புறமா வந்துட்டு சினிமா தேட்டர் இந்த மாதிரி சுற்றினா தான் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டு கடைஸ் அண்ட் வந்துட்டு டீ கடை இந்த மாதிரி விஷயங்களை லைக் பண்ணுற ஒரு பர்சன். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கணும் மட்டும் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ரிச்சாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா என்னோட விளாகில் வராது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ வந்துட்டு போகும்போது என்னென்ன லூட்டிஸ் அடிக்கிறோம் அண்ட் அங்கங்கே போயிட்டு ஃபேப்ரிக்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன், வாட்ச் ஃபுல்லி. ஓகே, டாடா. ஸோ ஷாப்பிங்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நம்மளோட ஓன் கஸ்டமைசேஷன் தான். வேணும்னா பயோவில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. சீ த கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. ஈவன் இந்த கிளைமேட்டில் வெளியில் போனனாலே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும்ல. காற்றுலாம் செம்மையாக அடிக்குது. இது எங்கள் வீட்டு வராண்டா. ஆக்சுவலாக நான் இங்கேருந்து தான் வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கா, ஆனால் மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து நான் பெருக்கி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம அவுட்ஃபிட்டை காமிக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால கிளைமேட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எங்கள் வீட்டை சுற்றி எது இருக்கோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சம் மரம் வந்து கடவுளாக பார்த்து கொடுத்துட்டாரு. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சூட் ஆகி நல்லா இருக்கு எடுக்கிறதுக்கு. வாங்க அபிநயம் போலாமா? ஏறுங்க. பாருங்க கைஸ், ஸ்கின்ன பாருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது வெரி வெரியா வருது எப்ப பார்த்தாலும். சரி போலாம், ஏறு. தாத்தா எடுக்குவா. சரவணா கத்து. சரவணா, சரவணா கல்லு கிடக்குது. ஆடு பாருங்க காய்ஸ், பால் கறக்குறாங்க காய்ஸ். உண்மையாக பால் கறக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடும் இருக்கும் அண்ட் மெட்டீரியல்ஸும் இருக்கும். எல்லா விதமான ஒரு ஃபேப்ரிக்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே தான் நான் வந்து அதிகமாக வந்துட்டு மெட்டீரியல் வந்து சோர்ஸ் பண்ணுவேன். நார்மல் குவாலிட்டி வித் பட்ஜெட்னால் இங்கே போவேன். ரொம்ப ஹை குவாலிட்டியாக வேணும், பட்ஜெட் பற்றி பிரச்சனையே கிடையாதுன்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போத்தீஸ்க்கு போயிடுவேன் நான். ஏன்னா அங்கே தான் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதர்வைஸ் நான் இங்கே தான் எடுப்பேன். பிகாஸ் நம்ம ரெகுலராக போகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது அந்த மாதிரியும் இவங்க பண்ணுவாங்க. ஸோ இன்னும் பல்காலாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அண்ட் இன்னும் இதையும் தவிர்த்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் கறிக்கடை சந்து, கடவுள் டெக்ஸ்டைல்ஸ், விக்னேஷ்லாம் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கலாம். அண்ட் ராயல், சித்ராஸ் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் எக்கச்சக்கமான கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் ஒன்ஸ் வந்து பேந்தியன் ரோட் சென்னையில் போய் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது.
இருக்குது. ஒரு நாள் நான் vlogல அதை போடுறேன், உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரெஸ் டிசைனாக இருக்கீங்க, இந்த மாதிரி டிசைனிங் vlogsலாம் உங்களுக்கு பிடிக்கும், நிறைய மேக்கப் vlogs, பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுடைய ப்ரீத்திஸ் வேர்ல்டு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீத்திஸ் வேர்ல்டு அப்படின்றது ப்ரீத்திஸ் வேர்ல்டுக்குள்ளே எல்லாமே வரும். ஃபேப்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, ட்ரெஸ் டிசைனிங் மட்டும் கிடையாது, ஒரு vlog-ஆ இருக்கட்டும், பியூட்டி டிப்ஸாக இருக்கும், எல்லாமே வந்து ப்ரீத்திஸ் வேர்ல்ட் சேனலில் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய vlogs வந்து நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அங்கே ஒரு சேல்ஸ் அண்ணா வந்து எனக்கு ஃபேவரட் அண்ணா, அவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் யூடியூப் சேனல் வாய்ஸ் நான் தான் என்னோட ஃபேவரட் சேல்ஸ்மேன். இங்கே ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க, எங்க எடுக்கிறீங்க சரி, அதெல்லாம் தெளிவா சொல்றேன், பாலாஜி தான் எடுக்கிறாங்க. திரும்ப 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 கேக்குறாங்க. மனுஷன் ஒரு கடையை எத்தனை தடவை சொல்றது, ஒரு டைம் தான் சொல்லணும். கசரக்கீரையா காமிங்க, அதுதானே பெரண்டு ஆஞ்சு தான் வைப்பீங்களா? பப்பாளி வாங்கிக்கிறியா? அது என்ன கீரை? சரி போய் வாங்க போ. நான் அண்ணா கீழே மோமோஸ் வேணுமா? இது மட்டும் எனக்கும் ஸ்வீட். மசாலா ஒன்று, ஸ்வீட் ஒன்று. நான் எடுப்பேன். பல்லு சந்தை எடுப்பேன். இதுல செம்மையா தெரியுது கிளாரிட்டியா. எப்ப பப்பாளி எவ்வளோக்கா? கிலோ 70. நாட்டு பப்பாளி எப்ப சாப்பிடுவீங்க? இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லு. அங்க டீ கடைக்கு ஃபைனலா எல்லா யுக்திகளையும் முடிச்சுட்டு நாங்க வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். வெள்ள முடி வேற தெரியுது, வயசாகிட்டே போகுது. எல்லாம் ஆம்லா ஜூஸ் குடிங்க, சரியாயிடும்.
எங்க சுத்தினாலும் அங்க சுத்தினாலும் இங்க சுத்தினாலும் எண்ட் ஆஃப் டே நம்ம எங்க வரணும்? டீ கடைக்கு தான் வரணும். ஆனா கைஸ் இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்ப வந்து நாங்க வந்து டீ வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கோம். லைஃப்ல வந்து உருப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். பட் இது எத்தனை நாள் நிலைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் தான் வந்து 1 வீக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என் ஃப்ரெண்டு வந்து இப்ப வந்து அவளும் வந்து டீ வந்து ஸ்டாப் பண்ண போறா. ஆனா எனக்கு வந்து லைக் காலைல ஏந்தினாலே அப்படியே கையெல்லாம் உதறுது லைட்டா. அது உண்மைதான் இருக்கு. இந்த வாரணமாயிரத்துல சூர்யா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கேன் லைட்டா. ஆனா நான் அப்பெல்லாம் வந்து பிளாக் காஃபி, சுடு தண்ணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். டீக்கு பதிலாக வேற என்ன போட்டு குடிச்சா கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும், ஆல்டர்னேட்டிவாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஆடினாயா அண்ட் இப்ப அபிநயா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணதுதான். அண்ட் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நானே அந்த ட்ரெஸ் எப்போ கஸ்டமைஸ் பண்ணுவேன்? 2 நைட்டு துணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு எப்பன்னு கேட்டுட்டே இருக்கிறா. அது வேற எப்ப கஸ்டமைஸ். அதோட வீடியோவும் அப்டேட்டட் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ அப்டேட் பண்றோம். ஓகேவா? இப்போ நாங்க வந்து டீக்காக வெயிட் பண்றோம். காஃபிக்காக வெயிட் பண்றோம். பிளாக் காஃபி, சாரி பிளாக் காஃபி. இனிமே நாங்க வந்து ஃபாரினர்ஸ், ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் அப்படிதான் இருப்போம். ஸ்டைலா பேசுவோம். ஸ்டைலா பேசுங்க. ஸ்டைல் 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 எப்படி தெரியுமா இருக்கு? அம்மா ஏதாவது பேசுமா? டாய்லெட்டு, பியனாயலு அப்படி பேசாத, புரியுதா? ஸ்டைலா பேசுனா ஸ்டைல் இல்லையா? ஸ்டைலா சொல். ஏய் அக்கா கூப்பிடுறாங்க, அக்கா கூப்பிடுறாங்க. ஏய் இங்க வா. இவங்கதான் காமாட்சி அக்கா, செல்வி அக்கா, சாரி. சகலகலோ டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க வாங்க, பிளாக் காஃபி எடுத்துட்டு வாங்க. என்ன இருந்தாலும் டீயை வந்து பிளாக் காஃபி வந்து டீயை அடிச்சுக்க முடியாது. அதனால டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டீ குடிக்கலாம். நல்லா போட்டிருக்காங்கடி இன்னைக்கு. நைஸ். காஃபி குடிங்க. என்னடா கொஞ்சம் லூசு மாதிரி பேசுறியேன்னு நினைக்காதீங்க. இவ கூட இருந்தா மட்டும் அப்படி ஆயிடுவேன் நான். எல்லாம் நம்மளே பாக்குறாங்க. பிகாஸ் நம்ம ஒரு செலிபிரிட்டி. ஒரு பொண்ணு அங்க அப்படியே என்ன பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நின்னுச்சு. நீ சொல்லு. சத்தியமாடி நான் வண்டி ஓட்டியவர் அது என்ன பார்த்துட்டு அப்படி பண்ணுச்சு. ஆனா சத்தியமா நம்ம வந்து அந்த இண்டிகேட்டர் விஷயத்துல காய்ஸ் நாங்க வரும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு காய்ஸ். என்னன்னு சொல்லு. ஒரு லாரி வந்து திருப்பிட்டு இருந்தாங்க, யூட்டன் போட்டுட்டு இருந்தாங்களா. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த அண்ணா என்ன சொன்னாரு, அளவும் தெரியாது வண்டி எடுத்துன்னு வந்துடுறீங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். நாங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டதை வந்து பாக்கல, நான் மட்டும் எடுத்துட்டு போனேன். அவர் கேக்குறாரு, இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு போயா சொட்ட. சொல்லல. அவர் சொல்றாரு லைட்டு கிட்டு பாக்குறது இல்ல, ஒன்னும் பாக்குறது இல்ல, வண்டி எடுத்து யாரோ வந்து. நான் சொன்னேன் எனக்கு இண்டிகேட்டரே கிடையாது, எங்க வண்டிக்கு இண்டிகேட்டரே கிடையாது, என்கிட்ட வந்து லைட்டு கிட்டு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது கரெக்ட் தானே? சரி ஓகே, டீ குடிச்சிட்டு போகும்போது உங்களை மீட் பண்றேன். பாய் சொல்லு. பாய் கைஸ், ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. மிரர் கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருக்குது, ஸோ இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல தான் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ டைம் 8:30 ஆகுது. ஸோ இந்த ஒயிட் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். லைக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதை சரியாக காதில் வாங்காமல் 3/4 மாதிரி வச்சுட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கிளாத் வாங்கி அதை வந்து பேட்சப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணணும், தப்பு பண்ணி தான் நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே பர்ஃபெக்டாக வந்துடணும், எடுத்த உடனே நம்ம வந்து நிறைய பணம் சம்பாரிச்சணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லைக்
இந்த ஃபீல்டில் வந்து சர்வை பண்ணவே முடியாது. அதே மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடிஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அண்ட் மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். முதுகு பெயின், கழுத்து பெயின், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்குது. ஓகே, நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிவிட்டு சர்வை பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபீல்டு, மேக்கப் ஃபீல்டு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கன்சிஸ்டன்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டை வந்து ஷைன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் இதை வந்துட்டு இந்த பேட்ச் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போய் தூங்க போயிடுவேன். இப்போ நான் அதிகமாக ஆர்டர்ஸுமே எடுக்கிறதில்ல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிற மாதிரி, ஓவராக என்ன நானே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறனோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் வந்து ஆர்டர்ஸ் எடுக்காமையும் இருக்க மாட்டேன். என்னுடைய தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்காச்சும் நான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து கண்டிப்பாக நான் எஃபோர்ட் போடுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் சம்பாதிங்க. ரொம்ப சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி சொல்ல, உங்களே நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா எனக்கு பாஸ்ட் 3 இயர்ஸாக ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல், ஃபேஸெல்லாம் ஆக்னி வந்து ஒல்லியாகி டொக்கு விழுந்து அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. இப்போ நான் 10 மேலே 1 மணி நேரம் 1 நிமிஷம் கூட நான் தூங்காமல் இருக்கிறதுல படுத்து தூங்கிடுறது. எனக்கு தூக்கம் ஃபஸ்ட்டு, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஹெல்த்து. ஏன்னா யாருமே நம்மளுக்காக யோசிக்கிறதுக்கு இல்லை. ஈவன் பேரண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் நம்மளுக்கு நம்ம ஹெல்த்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. ஸோ நான் இப்போ கூட ஷாப்பிங் போனப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். கிழங்கு, அந்த ஆம்லா, பப்பாயா, ஹெல்த்துக்கு என்னென்ன தேவையோ ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் உன்னால் சாப்பிட முடியல அப்படின்னா கூட நீ வெளியில் வந்து நல்லா வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாள். ஸோ இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு டீ எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ வந்து டீயே ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் கண்டிஷன். சுகர் வந்து எடுக்கவே கூடாது. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்க் ஐட்டம்ஸ் வந்து எடுத்து எனக்கு ரொம்ப ஆக்னிஸ் நிறைய வந்துடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகர் நம்ம நார்மலாகவே கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் சுகர் கட் பண்ணி அப்படியே நம்மளால் சர்வை பண்ண முடியாது. அதனால நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கிற சுகரை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீயை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் போய் ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்க போகிறேன். ஸோ நீங்களும் போய் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தூங்குங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கோ வித் த ஃப்ளோவில் போங்க. என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே வந்து சேரும். டாட்டா, பாய் பாய்.